எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவான் ஜாதகத்தில் எப்படி இருந்தாருன்னா நல்லது செய்வார், எப்படி இருந்தாருன்னா கெட்டது செய்வாருன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? முதல்ல மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் பார்க்கலாம். மகரத்தில் சனி இருந்தால், ஆட்சியாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் அவங்க தனிமையாக தான் இருப்பாங்க. அவங்கள எல்லாரும் ஒதுக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட அபூர்வ வளர்ச்சி எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஊர் பூரா பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. கும்பத்தில் இருந்தாலும் பிரபலமான ஒரு குடும்பமாக இருக்காது. ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட குடும்பமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அவங்க நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க. சனி பகவான் பகையாவோ நீச்சமாகவோ அல்லது ஏதாவது ஒரு கிரக நிலையினால் ராகு கேதுனால பகை கிரகங்களோட சேர்ந்துருக்காருன்னா ஒத்து போகாத தன்மை மற்றவங்களுக்கு இவங்க மேலே இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்தோடையும் ஒத்து போக தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க கூட யாருமே ஒத்து போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் வெளியூர் இந்த மாதிரி போகிற மாதிரியும் இருக்கும். சனி பகவான்னா முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கலாம். கடன் பண விஷயத்தில் சனி பகவான் குறிப்பாப்படி இந்த பண விஷயங்கள் நீங்கள் உங்ககிட்ட தங்கணுமா வேணாமான்றதே சனி பகவான் தான் முடிவு பண்ணுவோம். அப்படி இது மகர லக்னத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். பணம் உங்ககிட்ட நிற்கணுன்னாலும் சனி பகவானோட பலம் தேவை. இந்த மாதிரி பகை கிரகங்களோடு சேர்ந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பணங்கிறது கம்மியாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் சேரும். ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் தூக்கியே கொடுப்பா. அப்படி பகையாக இருக்கவங்களுக்கு ராகு கேதுவோடு சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 சனி ஒரு சில யோகங்களையும் கொடுக்கும் அவங்களுக்கு. ஆனால் 7.5 சனி இல்லாத காலகட்டத்தில் நிறையா கஷ்டப்படுவாங்க. இதுவே உச்சமாக இருக்கார், நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்காருன்னா காலம் தாமதமாகாமல் எல்லாமே கிடைக்கும். ஆனால் குரு பார்வையில் நல்ல நிலையில் இருக்கும் போது கூட சின்ன சின்ன சுற்றி இருக்கவங்களால ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுப்பா. அப்படி கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அப்படி உச்சமாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களால் தொந்தரவுகள் உறுதியாக வரும். சனி பலமாக இருக்கவங்க கண்டிப்பாக காசி விஸ்வநாதரை போய் வழிபடுங்க. நன்றி.